ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ஒரு ஃபுட் ரெசிபி பார்த்துடலாமா? இன்றைக்கி தக்காளி சட்னி எப்படி பார்க்கலாம். தக்காளி சட்னி தோசை. ஒரு கடாயை எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் காஞ்ச மிளகா, பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நறுக்கி வச்ச ஆனியன், ஆனியன் நல்லா வதக்கிக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக சோம்பு. நல்லா ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதும் அதை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதை அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு ஒரு கடாயில் ஆயில், தாளிப்பு போட்டுடலாம். தாளிப்பில் ஒரு கடாயில் ஆயில், அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க சட்னியை தாளிச்சிக்கலாம். அப்புறம் நம்ம தோசை மாவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். தோசை மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசை தவா வச்சுட்டு தோசை ஊற்றிக்கலாம். அது மேலே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தோசையை திருப்பி போட்டுக்கோ. மறக்காமல் ஃபுட் ரெசிபி பார்க்கணுன்னா நந்தினி முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்